அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் நீச்ச நிவர்த்தி பெற்று எழுதக்கூடிய தலைவிதியாக நவம்பர் 16ஆம் தேதி முதல் அடுத்த ஒரு மாதத்திற்கு என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற போகின்றன, இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்கு யோகஸ்தானத்திற்கு வந்திருப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறதுங்க. அதோடு மட்டுமல்லாது பஞ்சமஸ்தானத்தில் நீச்சம் பெற்று வந்த சூரியன் 6ஆம் இடத்தில் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனுக்கு அதிநட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியனினுடைய இந்த மாறுதல் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே 6ஆம் இடத்தில் இருந்து யோகஸ்தானத்தில் இருந்து சூரியன் எழுதிய தலைவிதி மிதுன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான நல்ல மாற்றங்களை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறது. ஏனென்றால் பொதுவாக சூரியனை பொறுத்த வரைக்கும் முதன்மை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். அப்படிப்பட்டவர் மனித வாழ்வுல மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் என்றால் சூரியனின் பங்களிப்பு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு என எதுவாக இருந்தாலும் கூட நோய் நொடி இல்லாத வாழ்க்கையே மிக சிறப்பான வாழ்க்கையாக நிச்சயமாக பார்க்கப்படுங்க. அந்த வகையில் சூரியன் தான் அதீதமான உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தீர்த்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். எனவே அவர் சாதகமாக வலம் வரும்போது ஆரோக்கியமான மனநிலையும் ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல்நிலையும் இருக்குங்க. அப்படி இருக்கும் போது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் ஒரு கை பார்த்து சிறப்பானதாக மாற்றிக்கொள்வதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது அலைச்சல், சிரமம் போன்றவற்றை விளக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார். திடகாத்திரமான முடிவெடுப்பது, ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வருவது என அத்தனைக்கும் வழிவகை செய்யக்கூடிய அற்புதமான கிரகம் என்றால் அவர் சூரியன் மட்டும்தான். நாம் ஒரு சில குடும்பங்களில் பார்த்திருப்போம். அதை ஆண்கள் வழிநடத்து முடிவெடுப்பார்கள். சில குடும்பங்களை பார்ப்போம், அதில் பெண்கள் வழிநடத்தி அவர்கள் முடிவெடுப்பார்கள். இதற்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அவர்களுடைய தசாபுத்தியில் சூரியனுடைய வலிமை வாய்ந்த அமைப்பு தான். அதுதான் அவர்களுக்கு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலையும் பலரை வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கிறதுங்க. ஆனால் ஒரு குடும்பத்தில் ஆண் பெண் என இருவருக்குமே சூரியன் வலுவாக அமரும் போது நான் தான் முடிவெடுப்பேன் என்று இருவருமே பிரச்சனையை சந்தித்துக் கொள்ளக்கூடிய சூழலும் உருவாகும். அதே சமயம் சூரியன் வலுவில்லாமல் ஒரு குடும்பத்தில் இரு ஆண் பெண் இருக்கும் போது சில விஷயங்கள்ல முடிவே எடுக்க முடியாத அளவிற்கு சிக்கல்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. எனவேதான் சூரியன் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறாதுங்க. மற்ற கிரகங்களின் இயக்கத்திற்கு மிக முக்கியமான பொறுப்பாளராகவும் இருப்பவர் சூரியன். அப்படிப்பட்டவர் தற்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக 6ஆம் இடத்தில் அமர்வது அமோகமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் சூரியனை பொறுத்த வரைக்கும் 3, 6 மற்றும் 10, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது பல்வேறு வகையில அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் எதிர்பாராத நல்ல முன்னேற்றத்தையும் நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெற்று எழுதக்கூடிய சூரியனின் தலைவிதி மிக பெரிய அளவில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய யோகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக நிதி சார்ந்த விஷயங்களில் சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். ராசியின் அதிபதியான புதனுடனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே குடும்ப ரீதியாக நிதி பற்றாக்குறைகள் விலகும். கடன் சார்ந்த தொல்லைகளை சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உண்டு. ஆரோக்கியத்தில் நல்ல திருப்திகரமான சூழல் நிச்சயமாக கிடைக்குங்க. அதே போன்று பொருளாதார ரீதியாக கடன் சார்ந்த தொல்லைகள்ல இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சூரியன் நிச்சயமாக உருவாக்கி கொடுப்பாருங்க. ஏனென்றால் அந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சிறப்பாக கையாளக்கூடிய வகையில் முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் மிக வலுவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதுதான் அதற்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது சூரியன் மற்றும் புதன் இணைந்து விரயஸ்தானமாகிய
12ஆம் இடத்தை சப்தம பார்வையால் பார்ப்பதால் நிச்சயமாக வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான விரய செலவுகள் குறைவதால் கடன் சார்ந்த சுமையும் மிக பெரிய அளவில் குறையும். எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் சிறப்பாக கைகூடும். உத்தியோக ரீதியாக 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. சனியும் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கும் போது ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது அதற்கு இணையான ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட கூடுதலான பல சலுகைகளையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்தால் நிச்சயமாக வருமானம் நிரந்தரமாக அமையக்கூடிய வகையில் நிரந்தர வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகத்தையும் நிச்சயமாக சூரியன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையில் இந்த தருணத்தில் பெருவாரியான அலைச்சல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் நிதி நிறுவனங்களின் ஆதரவு மனதிற்கு நிறைவு தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது புதிய திட்டங்கள் மற்றும் பங்குதாரர்கள் அனைத்து வகையான விஷயங்களிலும் நல்ல மாற்றம் நிறைவாக அமைவதற்கான யோகத்தை சூரியன் யோகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சந்தையில் இருக்கக்கூடிய நியாயமற்ற கடுமையான போட்டிகள் இந்த தருணத்தில் விலகக்கூடிய யோகமும் முதன்மையாக கிடைக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான புதிய வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. கலைத்துறை ரீதியாக உங்களது திறமை எதுவாக இருந்தாலும் அதை வெளிக்கொணரக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அதன் மூலம் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. உங்களுடைய சிறு தயாரிப்பில் உருவாகக்கூடிய படைப்புகளுக்கும் பிரம்மாண்டமான வெற்றி இந்த தருணத்தில் கிடைக்குங்க. அரசியல் சார்ந்த பணிகளில் சூரியன் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் வெற்றி மீது வெற்றி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை திறன்பட செயல்படுத்துவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது பெரிய பிரச்சனைகளை கூட எளிதில் கடந்து சென்று விட முடியும். எந்தெந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் என்பதை முன்கூட்டியே கணித்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் சிறப்பான முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கிறாருங்க சூரியன். எனவே மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விளையாட்டு உள்ளிட்ட தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான யோகமும் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி நிறைவாக உண்டு. விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளில் எந்த விதமான குறைவும் இல்லை. அரசாங்க ஆதரவும் நிறைவாக கிடைக்க போகிறது. பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமத்திலும் குரு விரயத்தில் வக்ரம் பெற்றும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சூரியன் யோகஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் அனுகூலமாக பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மிதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் விலகி நீச்ச நிவர்த்தி பெற்று எழுதக்கூடிய சூரியனின் தலைவிதி மேலும் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மிதுன ராசிக்காரர்களுக்கு